அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் 13ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் கூட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் 13ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வருகின்ற 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த அமைச்சரவை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இந்த மாத இறுதியில் அமெரிக்கா பயணம் செல்ல உள்ளதாக தகவல் வந்த அடுத்து இந்த அமைச்சரவை கூட்டம் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல முன்னணி நிறுவனங்களை அழைத்து இங்கு உலக முதலீட்டு மாநாடு நடத்தியது. அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சருடைய அமெரிக்கா பயணம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு பல்வேறு மென்பொருள் நிறுவனங்களை தமிழகத்துக்கு ஈர்க்கும் வகையிலும் தமிழக அரசின் சார்பில் இந்த மென்பொருள் நிறுவனத்துக்கு செய்யக்கூடிய ஏற்பாடு குறித்து அந்த பயணத்தின் போது அந்தந்த நிறுவனங்களிடம் முதலமைச்சர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த அமைச்சரவை கூட்டம் குறிப்பாக அனைத்து பல்வேறு உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு உலக பொருளாதார முதலீட்டாளர்களை அழைக்கும் வகையிலும் அதே போல தமிழ்நாட்டுக்கு முதலீட்டுகளை ஈர்க்கும் வகையில் இந்த தொடர் நடவடிக்கையின் காரணமாக இந்த அமைச்சரவை கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. முதலமைச்சர் கிட்டத்தட்ட 1 மாதம் காலம் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழகத்திற்கு முதலீட்டுகளை ஈர்க்கும் ஒரு முடிவில் இருக்கிறார். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனத்தினுடைய தலைவர்கள் அதே போல பல்வேறு முதலீட்டாளர்களை நேரடியாக அழைத்து அவர்களிடம் பேசுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றிருக்கும் நிலையில் தற்போது அது குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் தற்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த பயணம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் உலக முதலீட்டு மாநாடு நடத்தி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி முதலீட்டாளர்களை அழைத்து அவர்களுக்கான இந்த முதலீடு தமிழக அரசு பல்வேறு அளவில் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் ஈர்த்தது. அதன் அடிப்படையில் இந்த பயணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது குறித்தும் இந்த அமைச்சரவையில் விரிவாக பேச இருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற 13ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சர்கள் கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் குறிப்பாக இந்த முதலீட்டாளர் மாநாடு முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.